வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பாஸ்ட் கிளாஸஸில் 9 டென்சஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி இன்னும் 3 டென்சஸ் தான் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் அதில் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு எந்த சிச்சுவேஷனில் பேசுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னுமுமே அந்த ஃபார்முலா அந்த சென்டென்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக புரியும், கொஞ்சம் கம்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த முறை நம்ம ஃபார்முலாவை முதல்ல விட்டுட்டு அந்த சிச்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த டென்ஸை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே ஒரு பிக்சர் ஒன்று வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃப்யூச்சர்னு வரைஞ்சிருக்கேன். இப்போது பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு இயர் போட்டுப்போம், 2012. ப்ரெசண்ட்னா இப்போது 2024. ஃப்யூச்சர் ஏதாவது ஒரு இயர் 2015 கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெசண்ட்டில் 2024ன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏரியா மட்டும்தான் என்னது 2024. இங்கே க்ரீன் கலரில் மார்க் பண்ணுற பாருங்கள். பாஸ்ட் என்னது? இதிலிருந்து இது வரைக்கும் எல்லாமே என்னது? பாஸ்ட் தான். இது ஃபுல்லாகவே பாஸ்ட். அப்புறம் இந்த ப்ரெசண்ட் முடிஞ்ச இந்த ப்ரெசண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா டைமிங்கும் என்னது? ஃப்யூச்சர். ஸோ எது ப்ரெசண்ட்டோ அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ப்ரெசண்ட்டு. ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி எல்லாமே என்னது? பாஸ்ட்டு. ப்ரெசண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா டைமிங்கும் என்னது? ஃப்யூச்சர். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இயரையும் சும்மா ஒரு ரஃபாக போட்டிருக்கேன். இப்படி தான் இயர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரெசண்ட் மட்டும் கன்ஃபார்மாக என்னது? 2024 தான். ரைட். இப்போது என்ன சிச்சுவேஷன்னா, இந்த டென்ஸை நம்ம எப்போ பேசணுன்னா, இந்த பாஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த டைமிங் பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் தொடங்கியிருக்கணும். பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் தொடங்கி அது முடியாமல் ப்ரெசண்ட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கணும். பாஸ்ட்டில் தொடங்கி அது கண்டினியூஸாக நடந்து ப்ரெசண்ட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் அது முடியல. ஓகேவா? பாஸ்ட்டில் தொடங்கி ப்ரெசண்ட்லேயும் நடந்துகிட்ருக்குது, இன்னும் அந்த ஆக்ஷன் முடியவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த இடத்துல தே ஹாவ் பீன் லிவிங் இன் பாண்டி. தே என்னது? சப்ஜெக்ட், அது தெரியும். ஹாவ் பீன் லிவிங்ன்றது வேர்பு. இன் பாண்டி. இந்த ஹாவ் பீன் லிவிங் அப்படின்ற அந்த சென்டென்ஸ் ஒன்றா வந்தாலே, இந்த ஹாவ் பீன் அப்படின்னு வந்துட்டாலே, அது கூட வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துட்டாலே, ஹாவ் பீன் கூட வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துட்டாலே அது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா, அவங்க எல்லாரும் பாண்டியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க எப்பயோ போய் பாண்டியில் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த டயக்ராமை பாருங்கள். அவங்க 2000 இந்த இடத்துல வச்சுப்போமே, 2014 போய் பாண்டியில் செட்டில் ஆகிட்டாங்க. 2014 செட்டில் ஆகிட்டு அவங்க அதுக்கப்புறமா அவங்க வெளியே போயிடல. அதுக்கப்புறம் 2014 கண்டினியூஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ரெசண்ட்டு வரைக்கும் இன்னுமுமே அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. இன்னும் அது நடந்துகிட்ருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில், பாஸ்ட்டில் அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க பாண்டியில். ஆனால் ப்ரெசண்ட்லேயும் அவங்க அந்த வீட்டில் தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? பாஸ்ட்டில் தொடங்கின ஒரு விஷயம் அதோடு முடியாமல் கண்டினியூஸாக நடந்து ப்ரெசண்ட்லேயும் நடந்துகிட்ருக்குது. அதுதான் என்னது? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள். ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க். ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா ஹோம்ஒர்க் எழுத எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருக்கான். எழுதிட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போயும் என்ன ஆச்சு? அவன் ஹோம்ஒர்க்கு எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராவது கேட்குறாங்க, ராஜாவோட அம்மா கிட்ட அவன் ஃப்ரெண்டு கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அம்மா ராஜா என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க? ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க்னால் என்ன அர்த்தம்? ராஜா ரொம்ப நேரமாக ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராஜா ஒரு 2 hours முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் முடியல, கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம்.
இதையே எப்படி சொல்லலாம்? அவங்க அம்மா, ராஜா ஈஸ் டூயிங் ஹோம்வொர்க். ராஜா ஈஸ் டூயிங் ஹோம்வொர்க் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? ராஜா வந்து ஹோம்வொர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ராஜா ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் தான் ரொம்ப நேரமாக பண்ணுறான்ல, 2 ஹவர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணான்னா என்ன சொல்லலாம்? ராஜா இஸ் டூயிங் ஹோம்வொர்க். அவன் 2 ஹவர்ஸாக ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது எப்படி சொல்கிறது? ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்வொர்க். இதுதான் இதனோட டிஃப்ரென்ஸ். இதுக்கு இன்னொரு ஹிண்ட்டு வார்த்தைங்க இருக்குது, இப்போ நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஃபார்முலா பார்த்துடலாமா? ஃபார்முலா பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐயூ தேக்கு என்ன வரும்? ப்ளஸ் ஹேவ் போட்டுடணும். ஐயூ தே வந்தால் ஹேவ் போட்டுடணும். ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் என்ன வரும்? ஐயூ தேக்கு ஹேவ் வரும், ஈஷீட்டுக்கு ஹேஸ் வரும். ஸோ ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் அடுத்து verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இதே ஈஷீட்டுக்கு என்ன வரும்? ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ரைட். இப்போது ஐயூவிதேக்கு ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, ஈஷீட்டுக்கு ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட எக்ஸாம்பிளில் இது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த ஃபார்முலா இங்கே கரெக்டாக இருக்குது பாருங்கள். தே ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்புன்றது என்னது? லீவ், ஐஎன்ஜி, லிவிங் இன் பாண்டி. இப்போது நான் சொல்ல போகிற இந்த ஹிண்ட்டு வார்த்தை என்னென்னா, நல்லா கவனிங்க. இது முக்கியமான 1 மார்க்கில் வரும், எரர் ஸ்பாட்டிங்கில் வரும். ஃபார் 15 years, since 2009. ரைட். இப்போது தே ஹாவ் பீன் லிவிங் இன் பாண்டி என்ன பண்ணலாம்? தே ஹேவ் பீன் லிவிங் இன் பாண்டி ஃபார் 15 years அப்படின்னு போட்டுட்டா என்ன அர்த்தம்? அவங்க 15 இயர்ஸாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஃபாருன்றதுக்கு என்ன அர்த்தம்னா டோட்டல். ஃபார்னது டோட்டல். டோட்டலாக எவ்வளோ நேரம்? 15 இயர்ஸா, டோட்டலாக 2 ஹவர்ஸா, டோட்டலாக 3 டேஸா, அந்த மாதிரி ஃபுல்லாக மொத்த டைமிங்கை சொல்கிறது ஃபார். சின்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்கிறது, மொத்தமாக சொல்லாமல் அவங்க எப்போது அந்த இடத்துல குடி போனாங்க, 2009 போனாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? 2009 போனாங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லணுன்னா சின்ஸு, டோட்டல் டைமிங்கை சொல்லணுன்னா ஃபார். உங்களுக்கு எப்படி எரர் ஸ்பாட்டிங் வரும்னா, தே ஹாவ் பீன் லிவிங் இன் பாண்டி ஃபார் 2009 வந்ததுன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? 2009னா அப்போ ஏதோ ஒரே ஒரு இயர் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இயர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தால் என்ன வரணும்? ஃபார் வரக்கூடாது, சின்ஸ் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். சப்போஸ் ஒருவேளை சின்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன பண்ணணும்? 10 இயர்ஸ்னு மொத்தமாக 10 இயர்ஸ் 10 வருஷத்தை கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே இந்த இடத்துல சின்ஸு வராது, அந்த இடத்துல ஃபார் வரும் அப்படின்னு முடிவு பண்ணணும். இது முக்கியமான 1 மார்க்கு உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் வரும். அதே மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயும் வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ நம்ம வழக்கம் போல் இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறது, இதில் எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு பார்க்கலாம். தே ஹாவ் பீன் லிவிங் இன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டோமா? அப்படின்னா அவங்க பாண்டியில் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? இந்த ஹேவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு தேக்கு முன்னாடி போட்டுடணும். ஹேவ் தே பீன் லிவிங் இன் பாண்டி? அவங்க ரொம்ப நாளாக பாண்டியில் வாழ்ந்துட்டுருக்காங்களா? எஸ், தே ஹாவ் பீன் லிவிங் இன் பாண்டி. நோ, தே haven't been living in பாண்டி. இப்போது நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது, have they not been living in பாண்டி?
ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எப்படி கேட்கணும், கொஸ்டின் எப்படி கேட்கணும், நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் கேட்கணுன்றத. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அது வந்து ஐ, யூ, வி, தேக்கு வந்து ஹேவ் வரும். ஈ, ஷீ, ஹிட், ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் வரும். எனி நேம்ஸ், பாய்ஸ் நேமாக இருக்கட்டும், கேர்ள்ஸ் நேமாக இருக்கட்டும், எனி நேம் வந்தாலும் என்ன தான் அது ஹீ, ஷீயில் தான் வரும். அதனால் ஹேஸ். இப்போ ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், டைமிங்கும் போடலாம். நான் ரெண்டுத்தையுமே இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஃபார் 2 hours. அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம், ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் சின்ஸ், இப்போ மணி 12ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். 2 ஹவர்ஸ்னால் 10 hours. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும், நம்ம ரெண்டுத்தையும் எழுதக்கூடாது. ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஃபார் 2 hours, இல்லைன்னா ராஜா ஹேஸ் பீன் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் சின்ஸ் 10 hours போட்டேன்ல, சாரி. ஓகே, 10 AM போட்டுக்கலாம். 10 AM 10 மணிலேருந்து அவன் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, சின்ஸ்ன்னா என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சின்ஸ் 10 மணிக்கு ஆரம்பித்தான் அப்படின்னு அர்த்தம். நம்மளாவே கால்குலேட் பண்ணிக்கணும். 10 மணினா இப்போ 12 o'clock 2 hours ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அது டோட்டல் டைமிங். இது டோட்டல் டைமிங், இது ஸ்டார்டிங் டைமிங். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு கொஸ்டின் எப்படி எழுதலாம், இந்த ஹேஸை முன்னாடி கொண்டு போகணும். அப்போது ஹேஸ் ராஜா been doing his homework? Yes, Raja has been doing his homework. No, Raja hasn't been doing his homework. Has Raja not been doing his homework? ஓகே, இப்போ நம்ம ஹேவ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஹேஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சின்ஸ்ன்னா என்னது, ஸ்டார்டிங் டைம். ஃபார்னா என்னது, டோட்டல் டைம். இதுதான் என்னது, இந்த டென்ஸோடைய முக்கியமான 1 மார்க்கில் வரக்கூடிய கான்செப்ட்டு. அப்புறம் இந்த டென்ஸு நம்ம எப்போ பேசுவோம்னு சொன்னேன், பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் தொடங்கியிருக்கும், அது அப்படியே கண்டினியூஸாக நடந்து அது ப்ரெசண்ட்லேயும் நடந்துகிட்ருக்குது, இன்னும் முடியாமல் இருக்கும். அதுதான் என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே நான் கம்பேரிசன் செக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். கம்பேரிசன், ஹீ இஸ் கிளீனிங் த ரூம். அதுக்கு தமிழ் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஹீ இஸ் கிளீனிங் த ரூம். நவ்வுன்னு கூட போட்டுக்கலாம். ஹீ இஸ் கிளீனிங் த ரூம், நவ்வுன்னு கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா போடலாம். ஆனால் இதுக்கு என்ன தான் அர்த்தம், நவ் போட்டாலும் போடலனாலும் நமக்கே தெரியும், ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஹீ இஸ் க்ளீனிங், இப்போது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது என்ன டென்ஸு, இது வந்து சப்ஜெக்டு, இது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஈஸு கூட என்ன வந்திருக்கு, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான் ரூமு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, சப்ஜெக்டு, ஹேஸ் பீன்ன்றது வேர்பு, இங்கே வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு வந்திருக்கு. அப்போ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன அர்த்தம், இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஹி ஹாஸ் பீன் க்ளீனிங் த ரூம் சின்ஸ் 9 AM, காலையில் 9 மணிலேருந்து அவன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹி ஹாஸ் பீன் க்ளீனிங் த ரூம் ஃபார் 5 hours, 5 மணி நேரமாக அவன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். 5 மணி நேரம்னா டோட்டல் டைமிங். 9 AMனா ஸ்டார்டிங் டைமிங். ஏதாவது ஒன்று போடணும். ஸ்டார்டிங் டைம்னா சின்ஸ் போடணும், டோட்டல் டைம்னா ஃபார் போடணும். இங்கே நான் தமிழ் மீனிங் எழுதியிருக்கேன் பாருங்கள், ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த இடத்துல ஹி ஹாஸ் பீன் க்ளீனிங், இதுக்கு தமிழில் எழுதியிருக்கேன், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கான், இதுதான் அந்த
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான்ப்பா இப்போது அப்படின்னு சொன்னால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இவ்வளோ தான் இந்த 2 டென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சின்ஸை ஃபாரை மைண்டில் வச்சுக்கணும். தேங்க்யூ.